ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னை ஐஐடி இயக்குநர் டாக்டர் வி காமகோட்டி பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். நாட்டோட முன்னேற்றத்துல மகளிர் முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு அடிக்கடி பிரதமர் சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே அவங்க அதை சொல்லுவாங்க, வலியுறுத்துவாங்க. அப்படிப்பட்ட மகளிருக்காக நிறைய திட்டங்கள், குறிப்பா கல்வியில பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம், அவர்களுக்கு பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையோட அந்த இயக்கமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மகளிருக்காக செயல்படுத்திய திட்டங்கள் கல்வித்துறையில என்னென்னு நீங்க பாக்குறீங்க? பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அது ஒரு ஸ்கீம், அதெல்லாம் ஸ்கூல் லெவல்ல இருக்கு. ஐஐடி பொறுத்தவரையில் நாங்க 2017 20% ஃபீமேல நம்ம அட்மிட் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு சொல்லி விட்டோம். முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி சைடுல கேர்ள்ஸ் வரவே மாட்டாங்க. இப்போ ஈக்குவல் அமௌண்ட் வராங்க. கடந்த ஒரு 4 மாசமா கிட்டத்தட்ட ஒரு 15-20 தடவை ஃப்ளைட்ல போயிருப்பேன். அந்த 15-20 தடவை நான் ஃப்ளைட்ல போனட்டு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 60% டைம் ஒரு ஃபீமேல் பைலட்டாக இருந்திருக்காங்க. ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம், ரொம்ப பெருமைப்படும். ஐஐடி பொறுத்தவரையில் பிடெக் அட்மிஷன்ல 20% கேர்ள்ஸ் இருந்தே ஆகணும்னு ஒரு இது கொண்டோம். 1200 பேர் வச்சுக்கோங்க. 1200 பேருக்கு 20% 250 கேர்ள்ஸ் நாங்கள் அட்மிட் பண்றோம் வருஷத்துக்கு. இன்ட்டு 4 வருஷம் நீங்க போட்டேன்னா 1000 பெண் குழந்தைகள் நம்மள்ட்ட படிக்கிறாங்க. இதை தவிர நம்ம சிலதெல்லாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இப்போ எங்களோட பிஎஸ் ஆன்லைன் டேட்டா சயின்ஸ்ல ஒரு சிங்கிள் கேர்ள் சைல்டு ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 5 lakh per annumனா நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அந்த குழந்தை படிக்கிறதுக்கு. அது ஒரு பண்ணுறோம். அதே மாதிரி விளையாட்டு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னா என்ன? காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு வழக்கப்படுத்திக்கொள் பாப்பா. இந்த வாரியார் பாட்டு நம்ம மனசுலேயே இருக்கு. காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டா இன்னைக்கு நீங்கள் நல்லா பாடி சிசிஆர்டியில் நம்ம ஆயில் ரேடியோ கணேஷனில் அந்த காம்படிஷனில் வின் பண்ணாலும் சரி, ஒரு பிபிஐ இப்போ 12வது குழந்தைகள்லாம் பிபிஐ வாங்குறது, பிஐயே வாங்குற குழந்தைகள் இருக்குது, நல்லா பாடுற குழந்தைகள் இருக்குது. உழைச்சி பாடுறதே அது ஜெயியும் படிச்சுன்னு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி வாங்குற பசங்களுக்கு நாங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் 2 சீட், ஒன்று ஜெண்டர் நியூட்ரல், இன்னொன்று லேடிஸ்க்கு. ஸோ அந்த உமன் என்கரேஜ்மெண்ட்டுக்காக சொல்கிறேன், அது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு நேஷ்னல் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கணும், பிரான்ஸோ சில்வரோ கோல்டோ, அதுக்கு ஒரு டீமுக்குன்னா ஒரு மார்க் இருக்குது. அது மாதிரி மார்க்கெலாம் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷ்னலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அதுலேயும் ஒரு கோர்ஸுக்கு 2 அது ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் கோர்ஸுக்கு 2 சீட். அதில் ஒன்று ஜெண்டர் நியூட்ரல், இன்னொன்று விமன். 18 கோர்ஸ் இருக்குன்னா ஒரு 36 சீட் இருக்குது. அதில் 18 உமனுக்கு இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் இருக்குது, ஃபேஸ்லையும் இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ்லையும் இருக்குது. இதெல்லாம் நமக்கு உந்துதல். மாலை முழுதும் விளையாட்டுன்னு பாரதியார் சொன்னதுக்கு விளையாட்டு. அதுலேயும் நாங்கள் உமனை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். அப்புறம் உமன் லீடிங் ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுலேயும் நிறையா வி ஆர் என்கரேஜிங். இப்போ லீவு அது இல்லாமல் இப்போ அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவாக இருக்கட்டும், அதுக்கும் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ரூல்ஸ் இருக்குது, பெட்டர்னிட்டி லீவ் இருக்குது. ஸோ இது மாதிரியான சில உமனை என்கரேஜ் பண்ணி அவங்கள இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்லேயும் சரி, அகாடமிக்ஸ்லேயும் சரி, ஒரு லீடர்ஷிப் ரோல்ஸ்லையும் கொண்டு வரதுக்கு நிறையா இப்போ எஃபர்ட்ஸ் நம்மளே எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரே ஒரு பெருமை என்னென்னா, we were the first IIT to start a abroad campus. Zanzibarல ஆரம்பிச்சோம். அதுல first ever IIT to appoint a woman director there. ஓகே, பெருமையான விஷயம் சார். அது பெருமையான விஷயம். அதாவது இவ்வளோ எஃபர்ட் எடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது உயர்கல்வி பயிலக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று இந்த ஸ்வயம் போர்ட்டல் இருக்கு இல்லையா சார், இதனுடைய பயன்பாடு பற்றி சொல்லுங்க. அதாவது ஒரு காலத்தில் என்னோட ப்ரெடிசஸரோட ப்ரெடிசஸர் ப்ரொஃபஸர் அனந்த், அப்போ மங்கள் சுந்தர்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்க. அவங்களும் இதை யோசிச்சாங்க. அதாவது அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2-2.5 லட்சம் பேர் எழுதுறாங்க, ஒரு 400 பேர் அட்மிட் பண்ணுறோம் ஐஐடி மெட்ராஸில். மிச்ச வாழ்க்கை என்ன, இன்னைக்கு நல்லா படிக்கலை, சரி பரவாயில்ல, அதனால என்னது, லூசிங் தட் குவாலிட்டி எஜுகேஷன். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் எங்களோட சாதாரண இதை எடுத்துப்போம், நோட்ஸு, ஸ்லைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் சும்மா வெப்சைட்டில் போட்டு லெக்சர் பை லெக்சர் போட்டு படிக்கிறவா படிங்கோ, யூஸ் பண்ணுறவா யூஸ் பண்ணுங்கோங்கிற மாதிரி இந்த ஐஐடி குவாலிட்டி எஜுகேஷனை சேர்க்க ஆரம்பித்தோம். அப்போ எங்களுக்கு என்னென்னா, வி ஆர் நாட் கெட்டிங் இனஃப் பேண்ட்வித்லாம் இல்லை அப்போல்லாம். அதுக்கப்புறம் நேஷ்னல் நாலேஜ் நெட்வொர்க் வந்தது. அப்போ 1 Gbps நமக்கு லைன் கிடைக்க ஆரம்பிச்சு. அது மாதிரி நமக்கு லைன் கிடைச்ச அப்புறம் நமக்கு நிறையா வீடியோ லெக்சர்ஸை போட ஆரம்பித்தோம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறது. அதுக்கப்புறம் கோவிட் வந்த போது தான் இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காலேஜ் போக முடியல, ஒன்லி பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்
இந்த என்பிடெல் ஸ்வயம் வந்தது. அதுக்கப்புறம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்தபோது இந்த மாதிரி டிஜிட்டல் எஜுகேஷன் மல்டிபிள் மோட் ஆஃப் எஜுகேஷன் சொன்னதுனால அவள் 40% ஆன்லைன் கோர்சஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஏஐசிடியும் சரி யூஜிசியும் சரி 40%. அதில் இப்போ நிறையா காலேஜஸ் இந்த ஆன்லைன் எஜுகேஷனில் இந்த என்பிடெல் கோர்ஸை எடுக்கோங்க, ஸ்வயம் கோர்சஸை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இப்போ நிறையா இப்போ 1.4 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்வயம் கோர்சஸை எடுத்துக்கிறாங்க. அவங்க அதுக்கு லெக்சர்ஸ் இருக்குது, இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் இருக்குது, அப்புறம் டிஸ்கஷன் குரூப்ஸ் இருக்குது. அசைன்மெண்ட்டு அண்ட் ஃபைனல் எக்ஸாம் ப்ராக்டர்டு, வீட்டில் உட்காந்து எழுத முடியாது. நீங்கள் ஒரு சென்டரில் உட்காந்து எழுதணும், சென்டரில் உட்காந்து அதுக்கு மார்க் போடுவோம். ஸோ அது வெரி ரிகரஸ், அந்த எவாலுவேஷனுங்கிறது ரிகரஸ். அதனால நிறைய யூனிவர்சிட்டிஸ் அதில் வர கிரேடை அப்படியே மார்க் ஷீட்டில் போட்டு அந்த கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதனால ஒரு குவாலிட்டி எஜுகேஷன், ஐஐடி லெவல் குவாலிட்டி எஜுகேஷன், எஸ்பெஷலி இந்த காம்ப்ளெக்ஸ் எலெக்டிவ்ஸ், அதாவது ரொம்ப ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் எலெக்டிவ்ஸை நம்மளால் அவங்களுக்கு எடுத்துன்னு போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே திருப்பியும் நான் இன்னும் 8 மாதம் அவனை ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. அந்த சமயத்தில் 20% ஆஃப் த கோர்சஸ் கேன் பி ஸ்கில் ஓரியன்ட் கோர்சஸ்ன்னு இன்னொரு இது சொன்னாங்க. 20% ஆஃப் த கோர்ஸ் கேன் பி ஸ்கில் ஓரியன்ட், 40% கேன் பி ஆன்லைன். இந்த ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி கோர்ஸ் கொடுத்தா அதுக்கு கிரெடிட் நம்ம இதுவரையில் அசைன் பண்ணல. சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் அசைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுக்கறது சிலபஸில் போட்டு அந்த இண்டஸ்ட்ரியே பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு. ஏன்னா குழந்தைகளோடையும் அப்பா அம்மாவோட எதிர்பார்ப்பும் நல்ல வேலை கிடைக்கணுங்கிறது, படிக்கிறதுங்கிறது வேலை கிடைக்கிறதுக்கு நிச்சயமா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோல்ஸ், அது மறக்கக்கூடாது. அப்படி பண்ணுறதே நாங்கள் என்ன பண்ணோம், இண்டஸ்ட்ரி கோர்சஸுக்கு அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கலாம்னு சொல்லி அந்த பேப்பரையும் எடுத்துன்னு இப்போ ஸ்வயம் ப்ளஸ் அப்படின்னு ஒன்றும் நம்ம மினிஸ்டர் பிரதான்ஜி தான் போன February 2024 அதை டெல்லியில் நம்ம இனாக்ரேட் பண்ணோம். அதுவும் இப்போ நல்லா நடந்துட்டுருக்கு. அதில் இண்டஸ்ட்ரி லெவல் கோர்சஸும் நடக்குது. அதில் அப்புறம் நாங்கள் ஸ்கூல்லேயும் ஏஐ ஃபார் ஃபிசிக்ஸ், ஏஐ ஃபார் கெமிஸ்ட்ரி, ஏஐ ஃபார் மேத்தமெட்டிக்ஸ், ஏஐ ஃபார் ஆல் அதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நிறையா லாஜிஸ்டிக்ஸ் கோர்சஸ்லாம் அதில் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஜஸ்ட் நாட் டெக்னிக்கல் பட் ஆல்சோ அதர் ஆன்லைன் எஜுகேஷன். என்னெல்லாம் குட் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கோ, யாரெல்லாம் நமக்கு ஒரு சென்டரில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி சீரியஸாக எவாலுவேட் பண்ணுறேன்னு சொல்கிறாலோ அவங்க எல்லாருக்கும் நம்ம அதை கிரெடிட்டபிள் கோர்ஸாக நம்ம கொடுக்குறோம். அதில் இண்டஸ்ட்ரி லெவல் ட்ரைனிங், ஸ்கில் லெவல் ட்ரைனிங் இருந்துருச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆசையில் தான் இந்த ஸ்வயம் ப்ளஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அது நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் விவேகானந்தர் சொன்னார், இந்த மாதிரி இஃப் த புவர் cannot afford education, education must reach the poor. ஸோ இந்த ஸ்வயம் ப்ளஸ் we are trying to reach it to the poor. இதையும் தாண்டி இன்னொன்று ஸ்வயம் பிரபான்னு ஒன்று இருக்குது. அதில் டிவி சேனல் வழியாக நிறைய சேனல், 60-70 சேனல் இருக்குது அவங்களுக்கு. அது வழியாக பல லெக்சர்ஸ், பல டிசிப்ளின்ஸ், ஒரு சேனல் 1 போட்டால் சிவில் இன்ஜினியரிங், சேனல் 2 போட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது மாதிரி சிலலாம் பண்ணிட்டுருக்கோம். நிச்சயமா சார். ஸ்வயம் போர்ட்டல் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்றத சொன்னீங்க. நீங்க சொன்னது 2 விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது, கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்மளுடைய பலத்தை நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு காரணமா இருந்தது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதை டெவலப் பண்ணதுனால மட்டும்தான் அந்த சுச்சுவேஷனை நம்ம ஈஸியா கடந்து வர முடிந்தது. அதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னொன்னு, ஸ்கில் டெவலப்மெண்ட்காக கொடுக்கக்கூடிய கோர்ஸ், அதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ரெண்டுமே அந்த டெவலப்மெண்ட்டாக நேஷ்னல் நாலேஜ் நெட்வொர்க் இம்பார்ட்டண்ட்டாக. அப்புறம் ஒரு அளவுக்கு இப்போ நம்ம பாரத் நெட்டு ஒரு அளவு அந்த டைம்லேயே முடிச்சிருந்தாங்க. ஒரு பஞ்சாயத்துக்கும் கொண்டு போய் ஃபைபரை போய் விடுறது. குறிப்பாக பிஎஸ்என்எல் என்னென்னா ரொம்ப ரூரல் ஏரியா, நமக்கு பிஸ்னஸே இல்லாத இடத்துல அவன் லாஸில் நமக்காக செய்கிறது பிஎஸ்என்எல் தான். பிஸ்னஸ் இல்லாத இடத்துல நம்ம மிச்ச ப்ரைவேட் ஃபில்லர்ஸ் போட மாட்டான். அது மாதிரி பிஎஸ்என்எல் நிறையா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருந்தது ஒரு அளவுக்கு. அவங்களோட ப்ராட்பேண்ட் இருந்தது. ஸோ இது மாதிரிலாம் வச்சிருந்து தான் நம்ம அந்த ஆன்லைன் எஜுகேஷன் எடுத்துன்னு போக முடிஞ்சது. அது போன அப்புறம் பீப்புள் காட் யூஸ் டு இட். அதனால் எங்களுக்கு அடுத்தது இந்த பிஎஸ் 4 கோர்ஸ் லான்ச் பண்ணத்துல எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, கடன்னு முடிஞ்சுது. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பிளேஸ்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டு. மற்ற இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே இண்டஸ்ட்ரியை நீ செட் பண்ணுறேன்னா எதுக்கு வராங்க? இங்கே நல்ல மேன் பவர் கிடக்குங்கிறதுக்காக வராங்க. ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணுறது ஒரு விதம். ஒரு ஸ்டேட்டோட க்ரோத்துங்கிறது நான் 2 விதமாக பார்க்குறேன். நம்ம இங்கே ஃபேக்ட்ரிஸை செட் பண்ணி அதனால வராது. பசங்களை நல்லா ஸ்கில்டாக ட்ரெயின் பண்ணி அவங்க உலகத்தில் எங்கே வேணால் போய் வேலை செய்யட்டும். பசங்க எங்கே வேணால் போய் வேலை செய்யட்டும். பட் அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸை நல்லா ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது அது நெக்ஸ்ட் பார்ட். ஐ திங்க் அதில் தான் ஸ்வயம் ப்ளஸ் இன்றைக்கி ஒரு நல்ல எஃபர்ட் எடுத்துட்டுருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடையும் சேர்ந்து நிறையா பண்ணியிருக்கோம். நிறையா கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்புன்னு தான் என்னோட அபிப்பிராயம்.
நிச்சயமா சார். கல்வியை பெறக்கூடிய வகையில் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த வித்யாலட்சுமி ஸ்கீமை பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஸ்கில் இந்தியா மிஷன் அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? புவருக்கு வந்து யாருமே ஷுட் நாட் பி டினைடு எஜுகேஷன் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் மணி. குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடி சிஸ்டமில் ஜென்ரல் கேட்டகரி 40.5% தான் முழு ஃபீஸ் கட்டுறாங்க. சப்சிடைஸ் ஃபீஸ் நாங்கள் கிட்டத்தட்ட 3.5 டைம்ஸ் சப்சிடைஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு ஒரு பையனுக்கு ஆவரேஜாக நாங்கள் வந்து 8 to 8.5 லட்சம் ரூபா நம்மளோட செலவாகுது பர் இயர். அவங்களுக்கு 2 லட்சம் தான் வாங்குகிறோம் பிடெக்கில் சொல்கிறோம். அப்புறம் அதுலேயே 1/3 தான் சில கிளாஸ் ஆஃப் பீப்புள் கட்டுறாங்க. சில பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 22.5% ஃப்ரீ, அந்த டியூஷன் ஃபீ கூட வாங்குறதில்ல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு அந்த டெமோக்ரட்டைசேஷனுக்கு வந்து பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக அவங்க வராமல் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து லோனை வாங்கு இதை வாங்குன்னு சொல்லி அவங்கள இன்னும் கொஞ்சம் நான் டிட்டர்மினிசம், அவையோ லோன் வாங்கிட்டோமே நம்ம கட்டாமல் போச்சா என்ன ஆகுங்கிற பயத்தோடு அவங்க படிக்கக்கூடாது. படிப்புங்கிறது ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். ஸோ இதுக்காக நிறையா எஃபர்ட்டு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசிக்கலி சோஷியலி மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ்க்குலாம் நிறையாவே அந்த இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. நிச்சயமாக அந்த ஃபெலோஷிப் அண்ட் இது. அதையும் தாண்டி இப்போ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு ஒரு 10% சீட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அவங்களும் 1/3 ஆஃப் த ஃபீஸ் கட்டினா போகிறோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பணம் இல்லை அப்படின்னு சொல்லி படிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு. நிச்சயமா சார். இப்போ 2.2 lakhs ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம்தான். அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கல்வி வந்து தரமாக இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு மாணவரும் ஒரு தொழில் முனைவோராக ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாமா சார்? நிச்சயமா. ஏன்னா பேசிக் இல்லாமல், ஃபவுண்டேஷன் இல்லாமல் நம்ம பெரிய வீடு கட்ட முடியாது. ஏதோ ஒரு மாடி 2 மாடி 2வது மாடி இடிஞ்சு விழுந்துடும். அதனால் பேசிக்காக ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஐடியாஸ் வராது. பேசிக்காக இன்ஜினியரிங் ஐடியா. ஸோ ஓரளவு ஃபவுண்டேஷன் எஜுகேஷன். அஃப்கோர்ஸ் சில பேருக்கு ஏதாவது திடீர்னு ஒரு ஐடியா வரலாம். பட் ஆனால் குட் குவாலிட்டி எஜுகேஷன் இருந்ததுனால தான் 2.5 லட்சம்லாம் ஏதோ ஒரு 2 பேருக்கு வரலாம், 4 பேருக்கு வரலாம். 1000 பேருக்கு ஐடியா வரணும்னா குட் குவாலிட்டி எஜுகேஷன், ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் தான். நிறைய கோர்சஸ் நாங்களும் வந்து இந்த மாலவியா மிஷன் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து ஹவு டு ஜெனரேட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் அது மாதிரிலாம் சொல்லலாம். லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி கொண்டு வரலாம், ஐடியாஸ்லேருந்து எப்படி டிசைன் பண்ணுறது, டிசைன்லேருந்து எப்படி பேட்டன்ட் பண்ணுறது, பேட்டன்ட்லேருந்து எப்படி ப்ரோட்டோடைப் பண்ணுறது, ப்ரோட்டோடைப்லேருந்து எப்படி ஸ்டார்ட் அப் போகிறது, ஸ்டார்ட் அப் எப்படி க்ரோ பண்ணுறது, இது மாதிரி இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் சீரீஸ் இதுக்கு மாதிரி நிறைய கோர்சஸும் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஆகுது, 8 to 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு 5% சிஓசிஎக்ஸோ ஆகிடுறாங்க அவங்க கம்பெனிஸ்க்கு. இப்போ 4வது வருஷமே கம்பெனி ஆரம்பித்து 3வது வருஷம் பசங்களை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்டர்ன்ஷிப்புக்கு. ஸோ இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுது. விளையாட்டாக இப்போ வந்து ஏத்தர் எனர்ஜி தருண்லாம் வந்து எங்கள் ஐட்டில் ஸ்கூட்டர் ஓட்டியிருந்தாங்க. அந்த இதில் முட்டாதான் ஜாக்கிரதையாக போகணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இன்னைக்கு தே ஆர் பிக். ஏத்தர் எனர்ஜி டுடே ஐபிஓ போய் தே ஆர் இன் வெரி வெரி பிக் ஸ்பாட் டுடே. ஷேரே 1000 ரூபாய்க்கு மேலே போயின்னு இருக்கு. அந்த அளவுக்கு தே ஹவ் க்ரோன். ஸோ அது விளையாட்டு வந்து நல்ல ஒரு உற்சாகமான ஒரு பெரிய ஒரு நல்ல விளைவை கொடுக்கறது, விளையாட்ட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து இப்போ பசங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்திருக்கு. அதாவது எண்ணங்களை வந்து சிறந்த முறையில் செயல் வடிவம் கொண்டு வரதுல இந்த தரமான கல்வி ரொம்ப உதவி இருக்கு. தரமான கல்வியும் உதவி இருக்கு, தரமான கல்வி ஆலயங்களும் உதவி இருக்கு. அது இன்ஸ்டிடியூஷன்ஸும் ரொம்ப முக்கியம். கடந்த 12 ஆண்டுகள்ல ஐஐடி வழங்கக்கூடிய படிப்புகள் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார்? நிறைய படிப்புகள். இப்போ நாங்கள் வந்து 60,000 62,000 ஆன் கேம்பஸ் அலுமினை இங்கே படிச்சுட்டு போனவங்க. இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 அலுமினை 5 வருஷத்தில் ஆஃப் கேம்பஸ் வந்துட்டாங்க. அவங்களாம் நல்லா பண்ணுறாங்க, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அவங்களுக்கும் லைஃப் லாங் லேர்னிங் பண்ணுறாங்க நிறையா. ஸோ நாங்கள் எங்கள் எஜுகேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கோம், நிறையா பேருக்கு அதை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நாங்கள் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் ஆஃப் கேம்பஸ் கோர்சஸ்லாம் ரொம்ப டஃப்பு. அதுலேயும் நல்ல குவாலிட்டி சிலபஸ், வேர்ல்ட் கிளாஸ் சிலபஸ் போட்டிருக்கோம். இந்த வேர்ல்டில் நான் தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும். எங்களை மீறி யாரும் இல்லைங்கன்னு சொல்லலாம். நோபடி ஹஸ் எக்ஸல்ட் அஸ். அதாவது வேர்ல்டில் என்ன நீங்கள் பெரிய டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியோட சிலபஸ் எங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா எங்கள் சிலபஸ் வில் பி ஈக்குவலி காம்படிட்டிவ். ஸோ இது மாதிரி பல பேருக்கு இந்த குவாலிட்டி எஜுகேஷன் டிப்பிக்கலி இன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் ஏரியாஸ் லைக் டேட்டா சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸ், இது நம்ம போய் சேர்க்கறதுக்கு பெரிய எஃபர்ட் நாங்கள் எடுத்திருக்கோம். ஃபைன் ஆர்ட்ஸ், கல்ச்சரல் எக்ஸலன்ஸு, ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன், இப்போ ஒலிம்பியாட் பேஸ்ட் அட்மிஷன், நிறைய இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸ், அதாவது 4-5 டிபார்ட்மெண்ட்ஸ் என்ட்ரு பண்ணுற கோர்சஸ், இது மாதிரி பலதை நம்ம வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி நிறையா நம்ம கொண்டு வந்திருக்கோம். நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை நாளை கேட்கலாம்.